Amen. Praise the Lord. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு வார்த்தைக்கு சென்று விடுவோம். பழைய பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் சகித்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரில் சகித்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர்,
பாவியன் பாவநோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் இந்த பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். வேறென்ன வேண்டும், ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்ய வேண்டும், உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும், நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும். இந்த பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். Amen. One last song. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், வல்லவர். Amen. Hallelujah. Thank you, Jesus. எல்லாரும் கை தட்டி மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். கையை உயர்த்தி சொல்லுமா, நீ நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். கரங்களை உயர்த்தி மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன்.
நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். கடந்த சில வாரங்கள் நம்ம பைபிள் ஸ்டடியில் ரட்சிப்பினுடைய பங்குகளை ஆராய்ந்து வருகிறோம். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறேன். பீயிங் பார்ன் அகெயின், மீண்டும் பிறப்பதை குறித்து பேசினோம், மீட்பை குறித்து பேசினோம், புது சிருஷ்டியை குறித்து பேசினோம், நீதிகரிக்கப்படுவதை குறித்து பேசினோம், சாங்டிஃபிகேஷன் அல்லது பிரித்தெடுக்கப்படுவதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கு ஆறாவது பாகம். இன்றைக்கி நம்ம ரட்சண்யத்தின் பங்கில் இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குது, அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டோன்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் a வெரி பவர்ஃபுல் வேர்டு இன் த path ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் பங்கில் ரொம்ப வல்லமையான ஒரு வார்த்தை அட்டோன்மெண்ட், ATONEMENT அப்படின்னா மேட் அட் ஒன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் அது ஒரு வேர்டு அட்டோன்மெண்ட், அட் ஒன் வித் காட், தேவனோடு கூட ஒன்றாக இணைக்கப்படுகிறோம் என்று அர்த்தமாகும். ஸோ அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தை, அல்லது எப்படி சொல்லலாம், ரிகன்சிலியேஷன் அல்லது தேவனோடு ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்லலாம். டு ரிகன்சைல் வித் காட். ஸோ அந்த அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தை பேசிக்காக அதுக்கு என்னென்னா, பிரிந்திருந்த ரெண்டு பேரை ஒன்று சேர்க்கிறோம். ஸோ நம்ம கடவுள்கிட்டேருந்து பிரிஞ்சிருந்தோம், கடவுள் நம்மளை என்ன ஒன்று சேர்க்கிறார். புதிய ஏற்பாட்டில் ரெக்கன்சிலியேஷன் அல்லது ஒப்புரவாகுதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கே தவிர அட்டோன்மெண்ட் என்ற ஆங்கில வார்த்தை புதிய ஏற்பாட்டில் வரவில்லை. பழைய ஏற்பாட்டில் அட்டோன்மெண்ட் அப்படின்ற வார்த்தை பைபிளில் பார்க்குறோம். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அதனுடைய கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அட்டோன்மெண்ட் அல்லது ஒப்புரவாகுதல் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் செஞ்ச வேதத்தில் சொல்லப்பட்ட பலியினுடைய 3 பாகங்களை அட்டோன்மெண்ட்டின் அர்த்தத்தில் பார்க்கும்போது, நம்பர் 1 அட்டோன்மெண்ட் அப்படின்னா மூடுவதுன்னு அர்த்தம். யாருடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ, டு கவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கிரிப்சரலி கடவுள் நம்முடைய பாவத்தை அவர் பார்வையிலிருந்து மூடிவிடுகிறார். He forgives it, He closes it. ஸோ அட்டோன்மெண்ட் என்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக பழைய ஏற்பாட்டில் நம்முடைய பாவங்களை கர்த்தர் மூடி, நம்முடைய பாவங்களை கர்த்தர் மறைத்து, இனி அவர் அதை பாராதபடிக்கு. ஆமென். நீங்களாம் எக்ரி ஆமென்னு சொல்லணும். நீங்கள் பண்ணதெல்லாம் அவர் பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் சிலர்லாம் உட்காந்து பார்த்தா, நான் எதுவுமே பண்ணல பாஸ்டர், அவர்களெல்லாம் தெரியும். பட் அவர் எவ்வளோ நல்லவர்னா, He wants to cover it, hide it from him. ஏன்னா அவர் அதை பார்க்க விரும்பலை. உங்கள் நினைவுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும், சே எல்லாம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு, அது உங்களுக்கு இருக்கும். ஆனால் அவர் பார்வையிலேருந்து அதை மூடிட்டார். இந்த அட்டோன்மெண்ட்டினுடைய பங்கு. ஆமென். 2, அந்த அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு ரிமூவ் அப்படின்னா மூடுவது மட்டுமல்ல, எடுத்தே விடுகிறார். டு ரிமூவ். இதை நீங்கள் ஆழமாக கேட்க வேண்டிய ஒரு செய்தி. ஆமென். ஏன்னா இந்த உலகத்தில் மனிதர்கள் மதம் என்று தேடி எல்லாம் செய்வது ஒன்றுக்காக தான், தன் பாவங்களை களைவதற்காக, அதை மன்னிக்கப்படணும், அந்த பிராயச்சித்தம் தேடணும் தான் எல்லாமே நடக்குது. ஸோ நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஒன்று, அவர் மூடுகிறார், He hides it. 2, to remove it. அவர் நம்ம விட்டு அதை என்ன செய்கிறார், எடுத்துடுறார். God doesn't just cover our sin, God takes away our sin. நம் பாவத்தை நம்ம விட்டு என்ன செய்கிறாரு, எடுத்துடுறார். அதுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கலாமே. ஸோ இன் அட்டோன்மெண்ட் there is covering of sin. Number 2, there is removal of sin. கவர் பண்ணுறாரு, ரிமூவ் பண்ணுறாரு. நம்பர் 3,
அட்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடியதை சொல்லிவிட்டு நான் வசனத்துக்கு வந்துடுறேன். டு அமெண்ட் ஆர் டு ரிப்பேர். எப்படி சொல்லாங்க, நம்முடைய உறவை கடவுள் ரிப்பேர் பண்ணுறார். ஆமென். பாவம் நம்மளை உடைச்சிச்சு. உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவை என்ன செஞ்சுங்க, உடைச்சது அவர் என்ன பண்ணுறார், அட்டோன்மெண்ட்டில் ரிப்பேர் பண்ணி திரும்பவும் நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகுதலை கர்த்தர் தருகிறார். ஸோ இந்த 3 விஷயங்கள், 1 is covered, 2 is removed, and 3 the relationship that is repaired. இந்த 3ம் இணைந்த ப்ராசஸ் தான் அட்டோன்மெண்ட். ஆமென். எப்பெல்லாம் இந்த பலி பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்டதோ இந்த 3 விஷயங்கள் மனிதனுக்கு, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் செஞ்சார். உங்கள் பாவங்களை கர்த்தர் அட்டோன் பண்ணியிருக்கிறார், மூடி இருக்கிறார், எடுத்திருக்கிறார். உறவை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ரிப்பேர் பண்ணியிருக்கிறார், அமெண்டு பண்ணியிருக்கிறார் என்று அர்த்தம். ஸோ அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தை பைபிளில் வந்தால் அங்கெல்லாம் பலி செலுத்தப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இட் ரிக்வயர்ஸ் சாக்ரிஃபைஸ். பலி செலுத்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப கிளியராக அதை பார்க்குறோம். குறிப்பாக யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், அப்புறம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் அட்டோன்மெண்ட் அல்லது இந்த 3 விஷயங்கள் அடங்கின இந்த ப்ராசஸை பைபிளில் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆமென். இதெல்லாம் அந்த நாளில் அவர்கள் செய்வார்கள். ஸோ டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பழைய ஏற்பாட்டில் ஒரு முறை நடக்கும், வருடத்தில் ஒரு நாள் குறிப்பிட்டு செய்வார்கள். அன்றைக்கு விசேஷித்த பலிகளெல்லாம் செலுத்தப்படும். இஸ்ரவேலின் பாவங்கள் மூடப்பட, மன்னிக்கப்பட, எடுக்கப்பட, தேவனோடு உறவில் இருப்பதற்கு பல்வேறு பலிகளை, வித்தியாசமான பலிகள், நம்ம காலமெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கலாம், அவ்வளோ இருக்குது அதில். பட் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துகிட்டு கிறிஸ்துவை பார்த்து போகிறோம். ஸோ த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இஸ் ஸ்டில் ரெக்கக்னைஸ். இன்றைக்கும் இஸ்ரவேலின் சில பங்குகளில், இன் சம் பார்ட்ஸ், செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரும்பொழுது த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் எல்லாம் இன்றைக்கும் சிலர் செய்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறேன். 3 வார்த்தைகளை சொல்கிறேன். நம்பர் 1, பிரதான ஆசாரியன் முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக அவர் நிவாரணத்தை செலுத்த வேண்டும். he has to atone for his sin. பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் அவர் நம்மை போல ஒரு மனிதன். அவர் நம்மை போல மனிதனாக இருப்பதனால் அவர் யாராக இருக்கிறாரு, பாவியாக இருக்கிறாரு. அதனால் அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில், உங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி பற்றெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக முதலாவது அவர் தன்னை சுத்திகரிச்சுக்கணும், இல்லைன்னா அவர் செத்து போயிடுவார். உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தேவாலயத்தை சுத்திகரிப்பார், அதில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சுத்திகரிக்க வேண்டும், நிறைய எழுதியிருக்கு. ஸோ நம்பர் 1, த ஹை ப்ரீஸ்ட் அட்டோன்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். தன் பாவங்களுக்காக அவர் நிவாரண பலியை செலுத்துகிறார். இன்றைக்கி நம்ம ஜனங்கள் பாவங்களை மட்டும் பார்த்துட்டு பாத்திரங்களையும் ஆசாரினையும் விட்டுருவோம். இந்த ப்ராசஸ் தொடங்கும் போது ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கிறேன், 2 விஷயங்கள் செய்வார்கள். இந்த ப்ராசஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட் ஃபார் த சின்ஸ் ஆஃப் இஸ்ராயல், இஸ்ராயலின் பாவத்தினுடைய நிவாரணத்திற்காக 2 விஷயத்தை செய்வார்கள். பிரதான ஆசாரியன் 2 ஆடுகளை கொண்டு வருவார். 2 ஆடுகள். நீங்கள் யாராவது இன்றைக்கி ஒரு ஆட்டை கொண்டு வந்தீங்களா? ஓகே, அடித்தாது பிரியாணி போட்டிருக்கேன். ஓகே, 2 goats, 2 ஆடுகளை பிரதான ஆசாரியன் கொண்டு வருவார். அவர் கொண்டு வந்து அது சீட்டு போடுவார். he will cast a lot. அதுக்கப்புறம் ஒரு ஆடு கொல்லப்படும், ஒரு ஆட்டை அடிப்பாங்க. 1 goat is killed. அதை அடித்து அது செய்ய வேண்டிய எல்லா ப்ராசஸும் செய்வார்கள். ஒரு ஆட்டை கொல்ல மாட்டார்கள். திரும்ப கேட்குற, எத்தனை ஆடு கொண்டு வருவாங்க? 2. ஒன்று என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க. அதனுடைய ரத்தம் எடுத்து அதை தெளித்து கிழித்து, நான் சொல்கிறேன், படிச்சிருவோம், லேசாக முடிச்சிடும். இன்னொரு ஆட்டை என்ன செய்வாங்க? கொல்ல மாட்டாங்க. இது லேவியர் ஆகமத்தில் நம்முடைய ரட்சிப்பின் பங்கில் 2 different aspects of our salvation. நம்முடைய ரட்சிப்பினுடைய 2 வித்தியாசமான பகுதி. நம்பர் 1, ஃபஸ்ட்டு கோட், முதலாவது ஆடு. அந்த அட்டோன்மெண்ட் என்ற நாளில், அந்த குறிப்பிட்ட நாளில் பாவ நிவாரணத்திற்காக இந்த ஆட்டை அடிப்பார்கள். திருப்பலாம் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம். இது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம், 16:15. let me read. then he shall kill. எத்தனை ஆடு கொண்டு வருவாங்க? பரவாயில்ல, உயிரோடு இருக்கீங்களான்னு பார்த்தேன். he shall kill the goat of the sin offering.
which is for the people, not for him, not for the utensils, not for the temple, for the people. He will bring its blood inside the veil. திரைக்குள்ள அவர் இரத்தத்தை கொண்டு வருவார். And do with the blood as he did with the blood of the bull, and sprinkle it on the mercy seat and before the mercy seat. ஆமென். உங்களுக்கு தெரியும், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்குது. உடன்படிக்கை பெட்டியை மூடி இருக்கிற அந்த மூடியின் பேர் தான் கிருபாசனம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், அதனால் திரும்ப நேரம் இல்லை. அந்த கிருபாசனத்தின் மேலே ஒரு ஆட்டை அடித்து அந்த ஒரு ஆட்டின் ரத்தத்தை கொண்டு வந்து அந்த கிருபாசனத்தின் மேலே தெளிப்பார். ஏன் கிருபாசனத்தின் மேலே தெளிக்கிறார்? அங்கே தான் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். தமிழில் கிருபாசனம், இங்கிலீஷில் மெர்சி சீட். ஸோ அங்கே தெளிக்கிறனால வெளியே நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்கும். உங்கள் பாவங்கள் என்ன செய்கிறது? மன்னிக்கப்படுகிறது. ஸோ ஓர் ஆடு கொல்லப்படுகிறது. அந்த ஓர் ஆட்டின் இரத்தத்தை பிரதான ஆசாரியன் எடுத்துக்கொண்டு திரைக்கு அப்பால், ஏன் திரை இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய திரை பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. ஆமென். ஒரு கர்டன். அந்த திரையை தாண்டி பிரதான ஆசாரியன் இரத்தத்தை கொண்டு போய், ஆமென், அந்த இடத்துக்கு அந்த பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் தான் ஆசாரியனே போகணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். வருஷத்தில் ஒரு நாள் தான் போக முடியும். ஸோ அப்படியே உங்களுக்கு தெரியும், 1% அந்த ஒரே நபர் தான் அதுக்குள்ளே போகணும். அந்த நாளில் அவர் பிரவேசித்து, ஆமென், கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தெளித்து, அவரை தவிர யாரும் அதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? பிரவேசிக்க கூடாது. He takes the blood of the goat, goes beyond the veil, he goes to the holy of the holies, and he does it only once. அந்த ஒரு முறை செய்து அந்த இரத்தத்தை எது மேலே தெளிக்கிறாரு? கிருபாசனத்தின் மேல், on the mercy seat. என்னைக்கு அந்த ஆற்றினுடைய இரத்தம் அந்த ஜனங்களுடைய பாவத்திற்காக கிருபாசனத்தின் மேல் தெளிக்கப்படுகிறதோ, ஆமென், அப்படின்னா உன்னுடைய பாவத்தின் கிரயத்தை ஒரு வருஷத்துக்கு கொடுத்து முடிச்சாச்சு. பாவங்கள் ஒரு வருஷத்துக்கு மூடப்பட்டது. கர்த்தர் ஒரு வருஷத்துக்கு அவங்கள மன்னிக்கிறார். பைபிள் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ பாவம் செய்கிறவங்களாம் என்ன செய்யணுங்க? சாவணுங்க. மொத்த பேரையும் சாவடிக்கணும். பட் நம்மளை சாவடிச்சிட்டா கதை என்ன ஆகிடும்? முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி படம் தொடங்கணும் பாருங்கள். ஸோ உங்களை சாவடிக்க முடியாது. முடிச்சிட்டா கதை என்ன செய்கிறோம்? முடிஞ்சு போயிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை சாகடிக்காமல், ஆமென், சிம்பிளாக புரியுதுக்கு, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சாவடிச்சாங்களா? இல்லை. யாரை சாவடிச்சார்? ஒரு மிருகத்தை சாவடித்து அதன் தோலை எடுத்து அவர்கள் என்ன செய்தார்? மூடினார். அவங்க நிர்வாணத்தை என்ன செய்தார்? மூடினார். ஸோ an animal was killed. ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அடித்து திரையை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று அந்த கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தளிக்கிறார். ஆமென். ஸோ நம்ம செஞ்ச பாவத்திற்கு, மனுஷன் செஞ்ச பாவத்திற்கு மனுஷனை சாவடிச்சிருக்கணும். ஆனால் மனம் திரும்புதல் ஒன்று இல்லாமல் போய்விடும் என்பதனால் கர்த்தர் உங்களை சாவடிக்காம, ஆமென், உங்களுக்கு தெரியும், அதோடைய மிச்சம்லாம் உங்களுக்கு தெரியும், ஆமென், இன்ஸ்டெட் ஆஃப் த மேன் டைங், அந்த மனுஷனுடைய இடத்தில் ஒரு ஆட்டை கொன்று அந்த ஆட்டின் இரத்தத்தை எடுத்து கிருபாசனத்தின் மேல் தளித்து பிரதான ஆசாரியன் வெளியே வந்துட்டார்னா உங்கள் பாவங்கள் ஒரு வருஷத்திற்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So it covers the mercy seat, showing that the sin of the people for the time being, இந்த ஒரு வருஷத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்கள் பாவங்கள் என்ன செய்கிறது? மூடப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. 2, ஒன்று ரத்தம் சிந்தப்பட்டதுனால் என்ன நடந்துச்சு? உங்கள் பாவங்கள் மூடப்பட்டது. உங்கள் பாவங்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு வருஷத்துக்கு கவர் பண்ணியிருக்கிறார், மூடி இருக்கிறார். 2வது, the blood of goat reconcile the people to God. இந்த ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்தது இந்த பாவம் தான். அதனால தான் இரக்கத்தினுடைய அல்லது கிருபாசனத்தின் மேல் இரத்தத்தை தளிக்கிறார்கள். இப்பொழுது அந்த இரத்தம் கிருபாசனத்தின் மேல் தளிக்கப்பட்டதுனால ஜனங்களுக்கும் ஜனங்களுடைய பாவத்தின் மேல், பாவத்தால் இருந்த தூரத்தை தள்ளி கர்த்தர் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஒரு ஆட்டை கொண்டு அதன் இரத்தத்தை தெளிச்சதுனால உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு என்ன செய்கிறது? சரியாக்கப்படுகிறது, ரிப்பேர் பண்ணப்படுகிறது. ஸோ மீண்டும் தேவன் தன் ஜனங்களோடு, ஜனங்களும் தேவனுமாய், நான் உங்கள் ஜனமாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய, நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன், நீ எங்களுடைய ஜனமாக இருப்பீர்கள் என்று ஒரு நிலை அங்கே வருகிறது. ஸோ 1, the blood is covered. 2, தேவன் மீண்டும் ஜனங்களை என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார்.
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, கிருபை இரக்கம் உங்களுக்கு வருகிறது. தேவன் உங்களை என்ன செய்தார்? மீண்டும் ஆசீர்வதித்து அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை சரிப்படுத்தி கொண்டு, நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்களுடைய தெய்வமாக இருப்பேன் என்று கர்த்தர் அங்கே வழங்குகிற ஒரு வருஷத்துக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். மூணாவது, so sin is covered, அது பாவம் நமக்கு மூடப்பட்டது, அந்த காரியத்தை செய்தார். எத்தனை ஆடு கொண்டு வர சொன்னாங்க? 2வது ஆடு. முதல் ஆடை என்ன செஞ்சாங்க? கொன்னுட்டாங்க, கொன்று உள்ளே வச்சாங்க. 2 ஆடு இருக்குன்றார். ஸோ 2வது ஆடு, அந்த ஆட்டுக்கு பேர் தான் பைபிளில் போக்காடு, இங்கிலீஷில் ஸ்கேப் கோட்டுன்னு சொல்லுவோம். லேவியர் ஆகமம் 16ஆம் அதிகாரம் 21, 22 முடிச்சிருவோம். 16, 21 and 22. Aaron shall lay both his hands upon the head of the live goat. உயிரோடு இருக்கிற ஆட்டின் மேல், ஒன்று செத்து போச்சா? இப்போ உயிரோடு இருக்கிற ஆட்டின் மேலே தன்னுடைய 2 கையும் வச்சு, upon the head of the live, both his hands upon the head of the live goat, and confess over him all the iniquities of the children of Israel and all their transgression in all their sins, putting them upon the head of the goat, and they shall send him away by the hand of a fit man into the wilderness. இப்படி ஆடுன்னு வச்சுங்களேன். ஆரோன் ஆசாரியன் வந்து அது தலை மேலே கை வச்சு மொத்த இஸ்ரவேலுடைய பாவத்தையும் அதை தலை மேலே சுமத்தி, இதெல்லாம் நீ வச்சுக்கோடா அப்படின்னு அந்த ஆற்றின் மேலே வச்சுட்டு, ஒரு ஆள் வருவார், குண்டா அப்படின்னு தெரில, குண்டு ஃபிட் மேன் போட்டிருக்கு, ஓகே. அவர் வந்து அந்த ஆட்டை கட்டி இழுத்து கொண்டு போய் எங்கே விடுவாராம்? வனாந்தரத்தில், எருசலேமுக்கு வெளியில், எருசலேம் எல்லாம் தாண்டி வனாந்தரத்தில், யாரும் இல்லாத வனாந்தர வெளியில் கொண்டு போய் அந்த ஆட்டை என்ன செய்வாங்க? விட்டுடுவாங்க. ஸோ 2 ஆட்டை கொண்டு வருவாங்க. ஒன்று அடித்து அதை ரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் தளித்ததனால் உங்கள் பாவங்கள் மூடப்படுகிறது. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 2வது ஆடு என்ன செய்கிறாங்க? அதன் தலை மேலே பாவத்தை வச்சு, ஆமேன், அதை கொண்டு போய் தூரத்தில் விட்டு விடுகிறார்கள். உங்கள் பாவத்தை எல்லாம் அந்த ஆடு சுமந்துக்கிட்டு வனாந்திரத்துக்கு, எருசலேமுக்கு வெளியில் கொண்டு போய், உங்கள் பாவத்தை இனி ஆண்டவர் பார்க்கவே கூடாதுன்னு, நீ நான் செஞ்ச எதையுமே அவர் இனி என்ன செய்யக்கூடாதான்? பார்க்கவே கூடாதுன்னு, கிட்ட கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு தடியான ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் அந்த ஆட்டை இழுத்து கொண்டு போய் வனாந்தரத்துக்கு வெளியில் கொண்டு போனால், அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன் பாவத்தை ரொம்ப தூரமாக வச்சுட்டா இனி ஏன் கண்ணில் நீ செஞ்ச எந்த கூத்தும் படவே. என்ன ஒரு நல்ல ஆண்டவர். ஓகே. ஸோ அடுத்த ஒரு வருஷத்திற்கு உங்கள் பாவத்தை உங்களை விட்டு என்ன செஞ்சார்? தூரமாக எடுத்துடுறார். ஸோ ஆல் த சின்ஸ் கமிட்டட், இப்படி வச்சுக்கலாமா? ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும், இல்லை அக்டோபர்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வாயில் சொன்ன கெட்ட வார்த்தை, ஒன்று லிஸ்ட்டு போடலாம் அப்படின்னு, பொய் சொன்னது, இருக்கீங்களா? சிலர்லாம் நாங்கள் எதுவுமே சொல்கிறதே இல்லைப்பா, சொல்கிறேன், ஓகே, கொலை நீங்கள் பண்ணலை, ஓகே, டேஷ் டேஷ் டேஷ், இது எல்லாத்தையும், அந்நியாயம், சர்ச்சில் வந்து பக்கத்தில் உட்கார்ந்த போது சீட்டு குடிக்காமல் முறைச்சது, எல்லா துரோகத்தையும் அவர் எடுத்து யார் மேலே வைக்கிறாருங்க? அதனால தாங்க நம்ம நிம்மதியாக உட்காந்து பைபிள் ஸ்டடி பாட்டு பாடி கொண்டாடிட்டு போகிறோம். அதை எடுத்து அந்த ஆட்டு மேலே வச்சுட்டு அந்த ஆட்டை தூரமாக வனாந்தரத்தில் கொண்டு போய் யாரும் இல்லாத இடத்துல விட்டுட்டு அது அழிவை காணும்படி கர்த்தர் விட்டுடுறார். ஆமென். உங்கள் மேலே இருந்த பாவத்தை எடுத்து ஒரு ஆட்டின் மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணி 2 கையை வச்சு அது மேலே சுமத்தி, நான் என்ன கேட்குறேன், அந்த ஆடு ஏதாவது செஞ்சிச்சா? பாவங்க, அது உத்தமர், உண்மையானது, ஒன்றும் தெரியாதது. அதுக்கு தான் அதுக்கு சொல்லப்பட்ட பேர் போக்காடு. ஆமேன். அதன் தலையில் வச்சு அதை கொண்டு போய் தூரம் விட்டுடுறாங்க. ஆமேன். இட் நாட் ஒன்லி கேரிஸ், இட் ரிமூவ்ஸ். உங்கள் பாவத்தை சுமப்பது மட்டுமல்ல, உங்கள் பாவத்தை எடுத்து தூரமாய் கொண்டு போய் விடுகிறது. ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து, அதை ஃபிட் மேன் வர சொல்லியிருக்கு. அவர் அதை இழுத்து கொண்டு போய் தூரத்தில், யாரும் இல்லாத இடத்துல, எந்த மனிதர்களும் இல்லாத இடத்துல, இனி அதை ஒரு நாளும் அந்த ஆட்டை திரும்ப பார்க்கவே முடியாது. நான் நினைக்கிறேன், துஷ்ட மிருகங்கள் வந்து அதை கடித்து கொதறி கொன்று அது இருக்கிற இடமே இல்லாமல் பண்ணி உங்கள் பாவமும் காணோம், அந்த ஆடும் தூரமாய் போய்விடுகிறது. ஸோ இன் அட்டோன்மெண்ட், இந்த
பாவ நிவாரணத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களை நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, உங்கள் பாவத்தை உங்கள் கிட்டேருந்து கர்த்தர் எடுத்துடுறார், எடுத்ததை தூரமாக வச்சிடுறார். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அலையில சொல்லி பார்க்கணும். ஸோ நீங்கள் இனி நீ சுமக்க தேவையில்லை, ஏன்னா உன்னை விட்டு அதை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டார், ரிமூவ் பண்ணிட்டார். அதுதான் அட்டோன்மெண்ட். ஆமேன். ஸோ இந்த போக்காடு, ஆமேன், செய்யாத குற்றத்தை அது சுமந்து, உங்கள் பாவத்தை அது சுமந்து வனாந்தரத்தில் சென்று செத்து விடுகிறது. ஆமேன். ஸோ இந்த ஆட்டை குறித்து இப்படி வேதத்தில் நம்ம 2 வசனத்தை உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இது நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்து சொல்வார்கள், எங்கள் பாவத்தின் நிவாரணம் முடிந்தாயிற்று. இங்கிலீஷில் சொன்னால் அவர் சின்ஸ் ஆர் அட்டோன்ட், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமேன். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் வரும்போது உங்கள் பாவங்களை மூடி, உங்கள் பாவங்களை உங்களுக்கிருந்து கர்த்தர் சுமந்து எடுத்து விடுகிறார். நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிப்பது மட்டுமல்ல, உங்ககிட்ட என்ன செய்கிறாருங்க, எடுத்துறாரு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு அப்படி தெரியுதாவண்ணா? புது சிருஷ்டியை பற்றி பேசும்போது சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் ஞாபகம் நல்லா இருக்குது. 1967 வருஷத்தில் ஓகே, யூ ஸ்டில் நோ இட். ஏன்னா உங்களை ரட்சிக்கும் போது ஆவியை ரட்சித்தார், சிந்தனையை ரட்சிக்கலை. உங்கள் மைண்ட் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் மைண்டுக்கு நீங்கள் செஞ்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. உங்கள் மைண்டையும் புதுசாக அவர் மாற்றிருந்தார்னு வைங்களேன், மொத்தமும் மென்டல் ஆயிடுவீங்க. அதனால் கர்த்தர் உங்கள் மைண்டை மாற்றலை. உங்கள் மைண்டுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது. சிலராகவும் எல்லாம் எழுதி வச்சுக்கும் டைரியில் வேறு. ஆமாம், ஆண்டவர் பாருங்கள், நீ எழுதி வச்சா கூட, நீ எழுதி வச்ச உன் பாவத்தை உன்னை விட்டு தூரமாக எடுத்து உன்னை மன்னிக்கிறார். நல்ல ஒரு அலையில சொல்லும் பார்க்கலாம். So you are not only forgiven, your sins are not only forgiven, your sins are removed. இங்கிலீஷ் தெரியுதோ தெளிச்சு, ரிமூவ்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அட்டோன்மெண்ட் என்பது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். என் பாவத்தை மன்னிக்கிறாரு, ஆமேன், என்னுடைய பாவத்தை என்னை விட்டு எடுத்து விடுகிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு அதை லேசாக காமிச்சிட்டு நான் முடிச்சிடறேன். இன்னும் நம்ம அடுத்த வாரங்கள் தொடருவோம். ஸோ லெட்ஸ் கம் டு நியூ டெஸ்ட்மெண்ட். அங்கே என்ன நடக்குதுன்னு. பழைய ஏற்பாட்டு நிழல், புதிய ஏற்பாட்டு பொருள். ஐ மீன் வாட் எவர் ஹேப்பன் டு த அலைவ் கோட், உயிருள்ள அந்த ஆட்டுக்கு என்ன நடந்துச்சோ, செத்துப்போன அந்த ஆட்டுக்கு என்ன நடந்துச்சோ, இதெல்லாமே வேறு விதமாய் கால்வரியில் கர்த்தர் முடிச்சிட்டார். ஐ மீன் நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஹீ இஸ் த லேம்ப். இயேசுதான், பக்க சொல்லுங்க, இயேசுதான் என் ஆட்டுக்குட்டி. சண்டே மார்னிங் பேசியிருக்கோம். நமக்கு ஒரு ஆட்டை கர்த்தர் கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை அன்றைக்கி வாசித்தோம், 35 36. யோவான் சுவிசேஷம் 1:35 36. Again the next day John stood with 2 of his disciples and looking at Jesus as he walked, he said, behold the Lamb of God. யோவான் ஸ்நாபகன் வழி ஆயத்தம் பண்ண வந்தவர் நின்று கொண்டு இப்படி சொன்னார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ஸோ நம்ம போக்காடாக நமக்காக மரிக்க வந்த ஆட்டுக்குட்டி யாருங்க? இது வரைக்கும் நான் பழைய ஏற்பாட்டை பேசினேன். இன்னைக்கு உங்கள் பாவம் நிவாரணம் அடைய, நீங்கள் அட்டோன் பண்ணப்படுவதற்கு, உங்கள் பாவம் உங்கள் விட்டு எடுப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் தரப்பட்ட ஆட்டுக்குட்டி வேறு யாரும் அல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். அவர் ஒரே தரம் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம் ஒரு காலத்தில். ஒரே தரம் நமக்காய் அடிக்கப்பட்டுட்டார். ஆமேன். ஒரே தரம் அடிக்கப்பட்டுட்டார். ஆமேன். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை தம்முடைய இரத்தத்தால் கழுகி சுத்திகரித்து ஒரே தரம். ஓகே, எப்ரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11 12. Hebrews 9:11 and 12. தமிழில் நீங்கள் பாருங்கள், நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு போயிடுறேன். But Christ came as a high priest of good things to come, with the greater and more perfect tabernacle, not made with hands, that is to say, not of his building, not of this creation, not with the blood of goats and calves, but by his own blood he entered the most holy place, having obtained eternal redemption for us. எபிரேயர் 9:12 தமிழில் படிக்கிற உங்கள் புரிதலுக்கு, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு வந்துட்டாரு. கையினால் செய்யப்பட்ட இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாய் அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனால் செய்யப்பட்ட கூடாரத்தில் மகா பரிசுத்த ஓகே, அதெல்லாம் கிடையாது. பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும்
வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால். எத்தனை தரம்? இனி அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை எனக்கு உண்டு பண்ணிட்டார். எத்தனை ஆடுங்க? ஒரு ஆட்டை கொன்னுட்டு பிரதான ஆசாரியர் என்ன செஞ்சாரு? அந்த ஆட்டை எடுத்து கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை யாரும் தாண்டக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தை வரைக்கும் தான் எல்லாருமே வர முடியும். அதையும் தாண்டி எங்கே போனாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் கிருபாசனத்தின் மேல ரத்தத்தை தள்ளித்து, ஆமென், உங்களுடைய என்னுடைய பாவத்திற்கான நிவாரணம், மன்னிப்பு, மூடுதல் எல்லாத்தையும் ஆண்டவர் பண்ணி முடிச்சிட்டாரு. அது பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி, வெள்ளக்கடா அல்லது ஆடுகளால் செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவர் ஆடை அல்ல, வெள்ளாட்டுக்கடா அல்ல, அவர் தாமே நம்ம பிரதான ஆசாரியன். கைகளால் செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல, அதைவிட மிஞ்சின பரிசுத்தமான கூடாரத்தில் அவர் வந்து, இல்லையா சொல்ல மாட்டீங்களா? யாருடைய ரத்தத்தால? சொந்த ரத்தத்தால. எத்தனை தரம் அவர் செஞ்சு முடிச்சு உங்கள் பாவங்களை மூடிட்டாரு, உங்க பாவங்களை மன்னிச்சு முடிச்சிட்டாரு. அது பழைய ஏற்பாட்டில் வருஷா வருஷம் செஞ்சாங்க. உங்களுக்கு அவர் ஒரே தரம் செஞ்சு முடிச்சிட்டார். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ இது 1 year கல்ல, 5 years கல்ல, 10 years கல்ல. கீழே எழுதியிருக்கிறத படிங்க. பட் பை his own blood he entered into once into the holy place, having obtained what redemption? ரட்சிக்கப்பட்டிட்டியா? உன் ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு? சொல்ல மாட்டீங்க பாருங்க வாயில் இதெல்லாம். நாட் ஒன்லி த பிளட் கிளென்சஸ் அவர் சின்ஸ். ஸோ ஒன்று எனக்காக அடிக்கப்பட்டார். ஒரு ஆட்டை அடித்ததுனால என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டது. என்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஐ எம் ரிகன்சைல்ட் வித் காட். ரெண்டாவது அது மட்டும் பண்ணலங்க, அதோடு நிறுத்தலை. 2 ஆடை வச்சார், இன்னொரு ஆடு. ஒரு ஆட்டை அடித்தார், ஒரு ஆடை கொல்லலை. அந்த ஆட்டின் தலை மேலே பாவத்தை சுமந்து அந்த ஆட்டை கொண்டு போய் வனாந்தரத்தில் விடுறான். என்ன அர்த்தம்? உன் மேலே இருக்கிற எந்த பாவத்தையும், நான் கேட்குறேன், உங்கள் பாவம் மூடப்பட்டது உங்கள் ட்ரெஸ்ஸாலேயோ மலையாலேயோ ஏறினதாலேயோ இறங்கினாலே இல்லைங்க, ஒருத்தர் மேலே சுமந்து. ஓகே, புதிய ஏற்பாட்டில் சொல்லி முடிச்சிடறேன். 1 Peter 2:22-24. ஆமென். 1 Peter 2:22-24. Who himself, அவர் பாவம் செய்யவில்லை, உத்தமமான ஆடு, போக்காடு, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அடுத்த வசனம், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயம் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமென். 24ஆம் வசனம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலேயே நம்முடைய பாவங்களை சுமந்துட்டார். உங்க பாவத்தை யார் சுமந்தாருங்க? He took it on his body. He took it on his body. Amen. On his own body on the tree, that we being dead to sin should live unto righteousness, by whose stripes we were healed. Amen. So புதிய ஏற்பாட்டில் பிதாவாகி தேவன் இருக்கீங்களாங்க? அன்னைக்கு ஆரோன் செஞ்ச மாதிரி இருக்கீங்களாங்க? நீங்கள் சொன்ன பொயிலிருந்து டேஷ் வரைக்கும் எல்லாத்தையும் பிதாவாகி தேவன் எடுத்து அந்த கல்வாரி சிலுவையில் குமாரனாகி இயேசுவின் மேலே உங்கள் பாவத்தை அவர் சுமத்தி அவரை கொண்டு போய் வனாந்தரத்துக்கு வெளியில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு கல்வாரி சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு நீங்களும் நானும் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் கால்வரியில் செய்த செயலின் மகிமையை குறைக்கும் எந்த ஒரு மத செயலும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. திரும்பவும் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன், விளக்க மாட்டேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு செஞ்ச இந்த மகத்தான கால்வரி செயலால் தந்த நித்திய ரட்சிப்பிற்கு இணையாக மதத்தை சார்ந்த எந்த ஒரு செயலும் நீங்கள் செய்யாமல் இருப்பதுதான் நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகு. புரிஞ்சிருந்தா நீங்கள் ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ என்னுடைய பாவங்களெல்லாம் சுமந்து கொண்டாரு. என்ன ஒரு ஆச்சரியம், என் மேலே இருக்கிற பாவத்தெல்லாம்
வச்சுட்டு அவர் கொண்டு போய் வனாந்தரத்தில் வெளியில் விட்டுட்டாரு, தூரமாக எடுத்துட்டாரு. ஆமென். John 1:29, and I'm closing this. John 1:29. And the next day, John saw Jesus coming toward him, and he said, "Behold, the Lamb of God who takes away the sin of the world." தமிழ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ நான் கொஞ்சம் வித்தியாசமாக அப்படி படிங்களேன். அவர் வராரு, இயேசு வராரு, இவர் ஆவியில் இருப்பார்ல, அவர் பார்த்து சொல்கிறாரு, இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி வருகிறார். நான் நினைக்கிறேன் யோவான் எந்த ஆட்டை திரும்ப பார்த்தாரு? முதல் ஆடை அல்ல, முதல் ஆடை முதலே சொல்லிட்டாரு. இப்போ நான் நினைக்கிறேன் இவர் ரெண்டாவது ஆடை பார்க்குறாரு. இவர் போக்காடு, என் பாவத்தை அவர் மேலே பிதாவானவர் வைக்கும்போது அதை கொண்டு போய் வெளியில் இனி பார்க்காதபடிக்கு சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. He carried my sin, he bore my sin. Amen. He carried, he taketh away. இங்கிலீஷ் தெரியும்னா taketh away. ஜான், நான் நினைக்கிறேன் யோவான் ஸ்நாபகர் இந்த இடத்தில் சொன்ன ஆட்டுக்குட்டி அந்த போக்காடாக இருக்க வேண்டும். Amen. Jesus carried our sin and he took it away. Hallelujah. Praise the Lord. சிலுவையில் அவரை அறைந்தபோது என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது. அவரை எருசலேமுக்கு வெளியில் கொண்டு போய் சிலுவையில் அறைந்த போது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எல்லாம் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பாவத்துக்கு நிவாரணம் கொடுத்து முடிச்சிட்டேன், உன் பாவத்தையும் சுமந்து ஐ ஹவ் டேக்கன் இட் அவே. அவர் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க வலது கை உயர்த்தி வரல. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேளு, அவர் தான் மன்னிச்சிட்டார்ல. இருங்கோ, இல்லை இன்னொரு வாட்டி கேளு, அவர் தான் மன்னிச்சிட்டார்ல. மன்னிக்க மட்டும்தான் செஞ்சாரா? என்ன எடுத்துட்டார். He forgive and he removed. நம்மால் இப்பயும் எழுதியிருப்பான் 1996 என்ன பண்ண, உன் மூளை அப்படிதான். your mind can remember everything. இன்னைக்குங்க 100 வார்த்தையும் சொல்லியிருப்பேன் சர்ச்சில். என் பக்கத்தில் உட்காந்த பொண்ணு உப்புமா சாப்பிட்டேங்க, ஞாபகத்தில் வருதுங்க, நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா டீச்சர் அடித்தா எனக்கு ஞாபகம் நல்லா இருக்குது, அது இன்னும் என்னை விட்டு போகலை என்ற மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு. நீ அவரை ஏற்றுக்கொண்ட, ஆவியானவர் உனக்குள்ளே வந்துட்டாரு, உனக்கு நித்திய ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் உப்புமா சாப்பிட்ட ஞாபகம் அது மாறதாங்க. நாங்கள் வாரம் மறுரூபத்தின் செய்திகளை உங்ககிட்ட பேசிட்டு. So he forgave and he took away all my sins. Hallelujah. Past, present and future. He did it on the cross of Calvary. அவர் செஞ்சு முடிச்சிட்டார். ஸோ இது நிமித்தம் எனக்கும் தேவனுக்கும் இருந்த பிரிவுகளை ஆண்டவர் ரிப்பேர் பண்ணினார். 3 வார்த்தைகளை துவக்கத்தில் சொன்னது ஞாபகத்தில். He mended our relationship. Let's read Colossians and let's close. Colossians 1:19-20. Colossians 1:19-20. For it pleased the Father that in him all the fullness should dwell, and by him to reconcile all things to himself, by him whatever things on earth or things in heaven, having made peace through the blood of his cross. தமிழில் படிச்சிடறேன். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஸோ உங்களையும் அவரையும் பிரித்த பாவத்தை மன்னிச்சது மட்டுமல்ல, அவர் எடுத்துட்டனால இனி அவர் அந்த பாவத்தை பார்க்காததுனால உங்களையும் அவரையும் அந்த உடைவை ரிகன்சைல் பண்ணி ஒப்புரவாக்கி இனி அவர் உங்களை கூட இருக்கும் அளவிற்கு அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனால் நீ அவர்கிட்ட வந்து நிற்கும்போது அவர் பரிசுத்தமுனை புறக்கணிக்கிறதில்ல, அவர் பரிசுத்தமுனை அரவணைக்குது. காரணம் என்ன தெரியுமாங்க? உன் பாவத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டார். உன் பாவத்தை உன்னை விட்டு எடுத்துட்டார். அதனால உன்னை அவர் அரவணைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
அன்னைக்கு இயேசு சிலுவையில் தொங்கிய போது விலைக்கரையும் கொடுத்தேன் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார். ஒரே ஒரு முடிச்சிருவோம். பக்க சொல்லுங்கள், என் பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கன்னு. திரும்பி இந்த பகுதி என்னை விட்டு எடுத்துட்டாருங்கன்னு சொல்லுங்கள். ஆமென். ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும், நம்ம எடுத்து வாசிக்க வேணாம். எல்லாரும் என் கூட வலது கை உயர்த்தி என் கூட சொல்லுங்கள், கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என் மீறுதல்கள் பாவங்களையும் மீறுதல்களையும் அவர் என்ன செஞ்சாருங்க, அகற்றி விட்டார். அது சொல்லும்போது ஏன் அவ்வளோ பரிதாபம்? சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கே வெற்றி வருங்க. நல்லா கை வச்சோம். கிழக்குக்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் மீறுதல்களை அவர் என்னை விட்டு விலக்கினார். He removed it. Hallelujah. ஆமென். மன்னிச்சிட்டாரா? எடுத்துட்டாரா? எவ்வளோ தூரம் எடுத்துட்டாரு? இனி நீ ரெண்டையும் கனெக்ட் பண்ணவே இதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை தரம் பண்ணாருங்க? என்ன ரட்சிப்புங்க? செஞ்சது யாருங்க? பிரதான ஆசாரி. யாருடைய இரத்தத்தால்? யாருக்காக செஞ்சிட்டாரா? விசுவாசிக்கிறியா? எழுந்து தைரியமாக வீட்டுக்கு போ. இன்னைக்கு ராத்திரியை கர்த்தர் உனக்கு வெற்றியை தருகிறார். இந்த மகத்தான பணியை, கிறிஸ்து செஞ்ச அந்த மகத்தான பணியை உன்னுடைய மூளைக்கு ஏற்ற மதத்தினுடைய கோட்பாடுகளுக்கு கொண்டு வந்து அவருடைய மகத்தான கால்வரி பணியின் மேன்மைகளை இறக்காதீங்க. அதை உயர்த்தி சொல்லிகிட்டே இருங்க. வெற்றியை கொண்டாடுங்க. கை இந்த பக்கமாய் நீட்டுவீங்களா? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என் பாவத்தை அவர் மன்னிச்சிட்டாரு, சுமந்து தீர்த்திட்டாரு. திரும்ப வரல. பட் ஒரே வாட் சொல்ல, பட் வி ரிமெம்பர் அவர் சின். ஐ கேன் ரிமெம்பர் வாட் ஐ டிட், யூ ரிமெம்பர் வாட் யூ டிட். அதனால தான் நீங்கள் உங்களை மன்னிக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். இப்போ கூட நினைக்கிறேன், சே அந்த பொண்ணு உப்புமா சாப்பிடாம இப்போ என்னால் என்னை மன்னிக்க முடியல. ஏன்னா என் மைண்ட் எனக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லுது. அவருக்கு தெரியும், இந்த மைண்ட் இருக்கிற வரைக்கும் நீ உன்னை மன்னிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சனால தான் அவரே என்ன பண்ணாருங்க, தன் உயிரை கொடுத்து, நீ மன்னிக்கிறோ இல்லையோ நான் உன்னை மன்னிச்சிடுறேன். உன் பாவத்தை மன்னிச்சது மட்டும் அல்லாமல் உன் பாவத்தை உன்னை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டாரு. ஆமென். We cannot forgive ourselves because we have memory. நீங்கள் புது சிருஷ்டி ஆனபோது உங்கள் மெமரியை கடவுள் ரிமூவ் பண்ணவே இல்லைங்க. உங்கள் ஞாபக சக்தி அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மன்னிக்க மாட்டீங்க. போன வருஷம் அந்த வருஷம் நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க, உன் மன்னிப்பை அவர் சாராமல் அவரே உன்னை மன்னித்து நீ அவர் மன்னிப்பை சார்ந்து விடுதலையோடு வாழு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். உன்னுடைய எக்கனாமிக்ஸில், உன்னுடைய மைண்டில் இன்னும் உன்னுடைய பாவத்தின் கணக்குகள் இருக்குது. நல்லா கேட்டு ஆமேன்னு சொல்லிடணும். ஆனால் அவருடைய எக்கனாமிக்ஸில் உன் பாவம் என்றைக்கே மறைஞ்சிச்சு. இனி அவர் அதை உன்னை விட்டு என்ன செஞ்சிட்டாருங்க, எடுத்துட்டார். இனி அவர் அதை நினைக்க போகிறது இல்லைங்க. அதனால் நீ அவர்கிட்ட கூனி குறுகியெல்லாம் வராத. அவருடைய கிருபையின் சிங்காசனத்தை தைரியம். நீங்கள் எப்படி வரலாமா? கிருபையின் என்ன சிங்காசனமா? கிருபையின் சிங்காசனமா, நியாய சிங்காசனமா? நான் உங்களுக்கு ஒரு சண்டே பேசுங்க, நியாய சிங்காசனம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன சிங்காசனம்? நீ எப்படி வரணுமா? எதுக்கு என்ன பெற? சகாயம் பெற. நீ வந்துகிட்டே இருந்தால் உனக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பார். உன்னை வாழ வைப்பார், அழகு பார்ப்பார், கூட இருப்பார், காப்பார், நடத்துவார், உன்னை கரை சேர்ப்பார். ஆகையால் கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய முடிக்கப்பட்ட கால்வரியின் முடிக்கப்பட்ட பணிகளை நம்பி வாழ்வோம். We live in the finished work of Jesus Christ. ஆமென். அவர் முடிச்சிட்டாரா? முடித்த போது என்ன சொன்னார்? எல்லாம். அந்த வார்த்தை தெத்தலஸ்டாய், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கடனை கொடுத்துட்டு ரிசிப்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணோம்? கடனை பார்க்கக்கூடாது, ரெசிப்டை பார்த்துட்டு அவர் கொடுத்து முடிச்சு என்ற நம்பிக்கை. இப்போ நான் பேசினது ரொம்ப ஆழமான விஷயம்.
இன்னும் நான் ஒரு 10 வாரம் பேச போகிறேன். நீங்கள்லாம் அப்படியே வேரூன்றிவீங்க. ஆனால் என்ன தான் இவ்வளோ கேட்டாலும் திரும்பியும் சாத்தான் உங்களை விட மாட்டான். உங்களை திரும்பி மதத்தில் கொண்டு வந்து சிக்க வைப்பான். நீங்கள் கிருபையை சார்ந்து வெற்றி பூத்தவர்களாக தைரியமாக வாழ்க்கையை சந்திக்கணும். உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ He took it away from you. Why? Because you can remember it and you will not forgive yourself. And I don't want to ever see your sin on you. உன் மேலே இருந்த எந்த பாவத்தை இனி என் கண்ணு பார்க்கவே கூடாதென்று அவரே உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். எழுந்து தைரியமாக நில்லு. வெற்றி நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we stand? Thank you so much. உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல்ஷரா சர்வவல்லவரே, எல்ஷரா சர்வவல்லவரே, எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே. கரமுயர்த்தி ஏசையா உம்மை தானே முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் ஏகமையா. கரங்களை உயர்த்துவீங்களா? 1, He has covered your sin. 2, He has removed your sin. 3, He has repaired my relationship with God. He has removed, He has covered, and He has amended my relationship. I live with Jesus all the days of my life. என் உயிருள்ள நாளெல்லாம் அதற்கு பின்பும் நித்திய காலமும் நான் வாழ்வது ஒருவரோட, என் இயேசுவோடு கூட வாழ்வேன். எத்தனை பேர் இன்னைக்கு அதை நம்புறீங்க? அந்த நம்பிக்கையில் இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு போயிடாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். கம் ரிசீவ் ஜீசஸ் டுடே. டி மைனர் கொடுப்பீங்களா? இன்றைக்கும் ஒரு வாழ்வு, இன்னைக்கும் உன்னை வாழ வைப்பாரு. உன் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, உன் பாவத்தை உன்னை விட்டு எடுப்பாரு. He will cover, He will remove, and He will repair your relationship, and you can live in His close relationship, in fellowship with Him all the days of your life. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏழை மனு உருவை எடுத்தார். இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதேன்னு ஒரு அடி மட்டும் பாடின பின்பு பாச ஜெபிப்பாங்க. நீங்கள் வீடுகளுக்கு போகலாம். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ
கடும் முள்முடி தன் சிரசில் சூடிட கந்தையும் விந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் அண்ணலுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனூருவை எடுத்த ஈஸ்வராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. ஆமென். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நீர் என்னை மன்னியும். என் இதய கோவிலுக்கு நீங்க வாங்க. என் வாழ்க்கையை நீங்க அதிபதி. யூ ஆர் த லார்ட் ஆஃப் மை லைஃப். அடிபணிந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். உமக்காக வாழ்வேன். அந்த வார்த்தை என்னைக்கு சொன்னியோ அன்று கர்த்தர் உனக்கு ரட்சிப்பை தருகிறார். நித்திய ஜீவன் உள்ளத்தில் வந்தாயிற்று. யூ ஆர் பிகமிங் a child of God. Eternal life comes to you. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. நன்றி சொல்லுகிறோம். என்னை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி. உங்கள் ஜீவன் எனக்கு தந்தீரே, நன்றி. உங்கள் திருநாமத்தில் கொண்டாடுகிறோம்ப்பா. இந்த ரட்சணத்தை கொண்டாடி வாழணும். இன்னும் 5-6 வாரங்கள் 10 வாரங்கள் இதை படிக்கும்போது எங்களை வேறொன்ற செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பாசம் வந்து உங்களுக்கு ஜெபிப்பாங்க. தேங்க்யூ. எல்லா கண்களை மூடி, இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது. கர்த்தரின் இந்த ரட்சிப்புக்குள்ளாய் நம்ம நடத்தியிருக்கிறாரே. இன்று அந்த ரத்தத்தின் கீழ் அவர் சற்ற நிழலிலே சபையில் கூடி அந்த ரட்சிப்பை நினைக்கும்படியாக அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், அநேகருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு பிதாவுக்கு சத்துருக்களாய் இருந்த நம்ம அவரோடு ஒப்புரவாகும்படி மிருகங்களின் ரத்தத்தினாலும் பலியினாலும் அல்ல, இன்று ஒரே தரம் அவருடைய சொந்த ரத்தத்தினாலே இன்று கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தாரு. தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், சாபங்கள், தலைமுறை காரியம் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்கும்படியாக தன் சொந்த ரத்தத்தை சிந்தி இன்று கையினாலே கட்டப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, இதோ பிதாவுடைய சமூகத்தில் இன்று நமக்காக பிரத்யட்சமாய் அவர் பிரவேசித்திருக்கிறாரே. அவர் ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தாரே, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தாரே. கர்த்தர் இன்று நமது ரட்சிப்பினாலே நம்மை மீட்டுக்கொண்ட கிருபைக்காக, அந்த ரத்தத்தினால் நம்மை மீட்டுக்கொண்ட கிருபைக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, இன்று எங்களை மீட்டுக் கொண்டீரே. என்னுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே. எல்லா அக்கிரமங்களுக்கு எங்களை விலக்கி மீட்டுக் கொண்டீரே. எல்லா தண்டனைகளுக்கும் எங்களை விலக்கி மீட்டுக் கொண்டீரே. ஆண்டவரே, எல்லா பாவங்களுக்கும் எங்களை மீட்டுக் கொண்டீரே. இனி எனக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்ல, இனி எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்ல. இதோ கல்வாரி சிலுவையில் அன்று ஆண்டவரே நீர் எருசலேமுக்கு வெளியே, ஆண்டவரே உன் பட்டணங்களுக்கு வெளியே எப்படி வனாந்தரத்தில் கொண்டு போகப்பட்டு நீர் அடிக்கப்பட்டீரோ, ஆண்டவரே எங்களுக்காக பாவம் சுமந்த ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவரே நீர் வெளியே கொண்டு போய் அடிக்கப்பட்டீரோ. ஆண்டவரே, அதை நாங்கள் இன்று விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக ரத்தம் சிந்தினி என்று யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ இன்று அவர் வாழ்க்கிற ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. இன்று அது வெளியேற பெற்ற ரட்சிப்பு உண்டாகட்டும். பாவங்களை மூடுகிற கிருபைக்காக, ரத்தத்தினால் அவர்கள் பாவங்களை மூடுகிற கிருபைக்காக, உடைய ரத்தத்தினால் அந்த பாவங்களை அவர்களை விட்டு விலக்குகிற கிருபைக்காக இன்று அதே ரத்தத்தினாலே உமோடு கூட உறவாடுகிற அப்பா பிதாவை என கூப்பிடுற புத்திர சுகாரத்தை நீ தந்தரல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று அது வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே, மாசற்ற குற்றமில்லாத ரத்தத்தினாலே இன்று நீர் மீட்டுக் கொள்வீராக. எல்லாவது அக்கிரம பாவங்களிலிருந்து இன்று மீட்டுக்கொண்டு ஆண்டவரே அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பினாலே உம்முடைய பிள்ளைகளை அலங்கரித்து இன்னும் இந்த ரட்சிப்பின் நன்மைகளை ஒன்றும் தவறவிடாமல் அனைத்தும் சுதந்திரித்துக் கொண்டு உமக்கென்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லி உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அளவில்லாத ரட்சிப்பிற்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி இந்த உறவை அழகாக உம்மோடு இணைந்து இருக்கும்படி ஏற்படுத்தின சாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அன்று இன்னும் இந்த ரட்சிப்பில் நாங்கள் அகமகிழ்ந்து களி கூர்ந்து உம்மோடு உறவாட, உம்மை தியானிக்க, உம்முடைய சித்தத்தை இந்த பூமியில செய்திட எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கன்னு சொல்லி உம்முடைய பாதத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று யார் யாரெல்லாம் உண்மையாய் உள்ளத்திலிருந்து விசுவாசித்து அறிக்கை செய்தார்களோ, இதுவரை இல்லாத அந்த ரட்சிப்பின் நன்மைகள் அவர்கள் கண்கள் வாழ்க்கை காண கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்று செல்கிற ஒவ்வொருவரோடும் கரம் இருக்கட்டு. நாளை இது ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியும் தேவ மகிமை வெளிப்படட்டு. உடைய வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பலப்படுத்துங்க, உயர்த்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் அநேக அறிந்து கொள்ள வருகிற நாட்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருடைய அன்னுணி ஐக்கியம் இடத்துல பாதுகாப்பும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தின் ஏக்கமையா.